அனைவருக்கும் வணக்கம். இந்த விதைகள் மற்றும் உணவு திருவிழா போயிருந்தப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரான உடனே இந்த நாட்டு மாடு எல்லாமே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். இதுதான் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. நுழைவு கட்டணமெல்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீ தான். போனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டால் நிறைய எடுத்து வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட இங்கே 100 ஸ்டால் வந்திருந்ததா அந்த அமைப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டாலும் வித்தியாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இந்த ஸ்டால் எல்லாமே நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். அப்படி அங்கே எடுத்துகிட்டு வர முடியாட்டி நமக்கு வந்து அங்கே அட்ரஸ் தராங்க. நம்ம அவங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கிற ஃபெசிலிட்டியும் தந்திருந்தாங்க. நிறைய விதவிதமான ஸ்டால்கள் எல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கைவினை பொருட்கள் இதுவுமே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப பார்க்குறக்கு அழகாகவும் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் டை. இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே நேச்சுரல் மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி டை பண்ணதாக சொன்னாங்க. இந்த மாதிரி சென்னிமலையிலேருந்து இந்த சாரீஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் காய்கறி விதைகள் எல்லாமே நிறைய இருந்துச்சு. இது வந்து மலேசியன் கோகா கட்டிங்ஸ். இதில் நாங்கள் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம். நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டிருந்தது. ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது இந்த நெற்பவளமில் செஞ்சுருந்த இந்த ப்ரேஸ்லெட் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரியான ஸ்டால்கள் எல்லாமே நிறையா இருந்துச்சு. இந்த பொருட்கள் கூடவா இந்த மாதிரி மதிப்பு கூட்டல் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வுட்டில் செஞ்சுருந்தது, நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இது எல்லாமே நேச்சுரலாக பண்ணியிருக்கிற ஸ்டாலும் நிறைய இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் சிரட்டையை வச்சு இவ்வளோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இதுவுமே பார்க்குறக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பெருங்காயத்தூளுக்கு மட்டுமே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாரு. அப்புறம் குட்டீஸ் யூஸ் பண்ணுற இந்த பொம்மைங்க, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே நிறைய வுட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு இது எல்லாமே பார்க்குறதுக்கு. இந்த ஹெட் மசாஜர் அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பார்க்கவே ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய ஸ்டால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வுட் ஒர்க் ரிலேட்டடான ஸ்டால்ஸ் நிறைய இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த பேம்பூவில் ஒர்க் பண்ணது, அப்புறமா வந்து சிரட்டை தொட்டியில் ஒர்க் பண்ணது, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இங்கே கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. விதவிதமாக இருந்துச்சு ஒன்று ஒன்று பார்க்க. அப்புறம் நிறைய தேன் கொண்டு வந்திருந்தாங்க. தேனை மதிப்பு கூட்டியும் கொண்டு வந்திருந்தாங்க, தேனை அப்படியேவும் கொண்டு வந்திருந்தாங்க. விபூதி இதெல்லாமே நாட்டு மாட்டிலேருந்து தயார் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே, இந்த பூஜை பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இது எல்லாமே. உள்ள ஸ்டால் பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப நேரம் உள்ளே போய் தான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். மெயினாக வந்ததே பார்த்திங்கன்னா சீட்ஸ் வாங்கணும் தான். அதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த கடையில் வந்து உங்கள் அப்பா வாங்கியே ஆகணும், ரொம்ப வாசனையாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார். அதனால் சரின்னு இவர் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கடையில் வாங்கினது எல்லாமே. விபூதி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. எல்லா பழங்கால பொருட்களும் எப்படி பயன்பாட்டுக்கு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம சின்ன வயசாக இருந்தப்போ பார்த்த டிவி. அதுக்கப்புறம் இந்த பேகு, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் நல்லாவே ஒரு விதமான சவுண்ட் வந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பாப்பா எடுத்து இதை வாசித்து பார்த்துட்டு வந்தா. எல்லாமே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பழங்காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி சுற்றி பார்க்குறக்கே ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீட்ஸ் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். சீட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்தது. கும்மி ஆட்டம் நடந்துச்சு. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணோம்.
அதை அப்படியே பார்த்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த காகித மடிப்பு கலை பற்றி இந்த தாத்தா சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருந்தாரு. பாப்பா வந்து ஒரு 4-5 வெரைட்டியான மடிப்பு வந்து பண்ணியிருந்தா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ராக்கெட் பண்ணியிருந்தா, கேப் பண்ணியிருந்தா, நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நிறைய குட்டீஸ் வந்து இவர்கிட்ட நல்லா கற்றுட்டு இருந்தாங்க. ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. இவர் சொல்லி கொடுத்ததாகட்டும் நல்லா புரிகிற மாதிரி அழகாக சொல்லி கொடுத்தாரு. குழந்தைங்க ரொம்பவுமே என்ஜாய் பண்ணாங்க. சீரியஸாக இந்த எக்ஸிபிஷன் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அறுசுவை உணவு அந்த அன்னைக்கு எடுத்துட்டோம். சூப்பராக இருந்தது. லஞ்ச் வந்து முன்னாடி நாளே புக் பண்ணி நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுற்றி பார்த்ததில் இங்கே பர்ச்சேஸ் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப மனநிறைவோடு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். இந்த கலை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போட்டால் குழந்தைங்கள கட்டாயம் கூட்டிகிட்டு போங்க. குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.